மக்களே இப்போ நம்ம வந்து அருமையான ஒரு பரோட்டா தான் நம்ம செய்ய போகிறோம். என்ன பரோட்டான்னு பார்த்தீங்க அப்படின்னா, காயின் பரோட்டா. இது வந்து சிங்கப்பூரில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. இந்த காயின் பரோட்டா வந்துட்டு இதுக்கு இந்த பரோட்டாவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், மட்டன் கறி, சிக்கன் கறி அப்படியே அழகா பெரட்னாப்புல ட்ரை கிரேவியாக வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அப்படி தாங்க இருக்குது. இன்றைக்கி அந்த பரோட்டா தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு பேடாவை எடுத்து நல்லா வீசி அதை 3ஆ வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், கிழிச்சு அதை வந்து 3ஆ கிழிச்சு அதை வந்து சின்ன சின்ன பரோட்டாவை வந்து சுற்றி வச்சுருக்கிறேன். இதை அப்படியே என்ன பண்ணணும், எண்ணெயில் போட்டு லேசாக கல்லில் போட்டு பிரட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா அருமையான ஒரு காயின் பரோட்டா வந்து ரெடி ஆயிரும். நல்லா ப்ரௌனீஸாக வந்து எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எடுத்துகிட்டு அப்படியே சால்னாவில் வந்து முக்கி போட்டுருக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக சும்மா அப்படி தாங்க இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பரோட்டா போட்டு என்ன பண்ணுங்கள், அழகாக வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. அதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு கலக்கி ஆம்லெட்டு ஆஃப் ஆயில்னு சொல்லிட்டு வித விதமாக போட்டு சாக்கியிருக்குங்க. பை பாய்.